Daily. Taste the Daily. ஜல்லி, எம்சாண்ட், பீசாண்ட், கிராவல் போன்ற கட்டுமான பொருட்களின் விலை 2 மடங்காக உயர்ந்துள்ளதை கண்டித்து திருவாரூரில் கட்டுமான தொழிலாளர்கள், பொறியாளர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் புதுக்கோட்டை, பெரம்பலூர், கரூர் போன்ற பிற மாவட்டங்களில் கட்டுமான பொருட்கள் ஏற்றி வந்த லாரிகள் மாவட்ட எல்லையில் சிறைப்பிடிக்கப்பட்டன. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதிராஜ். விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். அதாவது இப்போ ஜல்லி, எம்சாண்ட், கிராவல் போன்ற கட்டுமான பொருளோட விலை வந்துட்டு 2 மடங்கா உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத கண்டிச்சு நேற்றைய தினம் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்துல 100க்கும் மேற்பட்ட கட்டுமான தொழிலாளர்கள், பொறியாளர்கள், ஒப்பந்த தொழிலாளர்கள் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. இந்நிலையில இன்னைக்கு காலையில புதுக்கோட்டை, பெரம்பலூர், கரூர் போன்ற பிற மாவட்டத்திலிருந்து இன்று காலை லாரியில எம்சாண்ட், பீசாண்ட், கிராவல், ஜல்லி உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த லாரிகள் திருவாரூர் மாவட்ட எல்லை பகுதியான கோவில்வெண்ணி கிராமம், அதனைத் தொடர்ந்து மன்னார்குடி, காரிக்கோட்டை, சிறுமங்கலம், நெடுவாக்கோட்டை உள்ளிட்ட இடங்கள்ல ஒப்பந்த கட்டுமான தொழிலாளர்கள் அந்த லாரிகளை மறைச்சு சாலை ஓரத்துல நிறுத்தி வச்சிருந்தாங்க. கட்டுமான பொருட்களோட விலை 2 மடங்கா உயர்த்தப்பட்டுள்ளதனால தங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படுவதாக கூறி நூற்றுக்கணக்கான லாரிகள் காலை முதல் தற்போது வரை சாலை ஓரங்களிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. உயர்த்தப்பட்ட இந்த கட்டுமான பொருட்களோட விலையை தமிழக அரசு குறைக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட கோரிக்கையா இருக்கு. விவரங்களுக்கு நன்றி மதிராஜ். Taste the Daily.